மக்களே, உங்களில் எத்தனை பேருக்கு வீட்டில் செய்கிற பொங்கல் பிடிக்காது, ஆனால் ஹோட்டல்லையும் கல்யாண வீட்லேயும் மட்டும் நல்லா வக்கனையாக சாப்பிடுவேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எஸ், நானும் அந்த மாதிரி சாப்பிட்ற ஆள் தான். ஆனால் ரீசெண்டாக என் ஒய்ஃபு மல்லி பொங்கல் அப்படின்னு ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. முக்கியமான கண்டிஷன், ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணணும்னு சொல்லி அதையும் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பொங்கல் சாப்பிட்டோன்னே தூக்கமாக இருக்குது, மயக்கம் வருது, மந்தமாக இருக்குது, இந்த கதையெல்லாம் இந்த பொங்கல் கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவ்வளோ கம்மியான ஆயிலில் அவ்வளோ நல்லா செஞ்சு வச்சுருந்தாங்க. வெறும் கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் போட்டால் டேஸ்ட்டும் அரோமாவும் மாறிடுமா அப்படின்னு நான் ரொம்ப நக்கல் அடித்தேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு வாயடிச்சு போயிட்டேன். அதுலேயும் இந்த மாதிரி தண்ணியாக அரைச்ச தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இதுவே நான் 2வது தடவை செய்யும்போது தான் எடுத்த வீடியோ. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு தடவை பண்ணும்போது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இன்னைக்கு ஒரு புடி